வணக்கம் நேயர்களே, டாக்டர் எஸ் ரேவதிஸ் விலாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பால் பெருக்கி மூலிகையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பால் பெருக்கியின் தாவரவியல் பெயர் யூபோர்பியா ஹெட்ரோபைலா. இது யூபோர்பியேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. இதை பால் பெருக்கி, மெக்சிகன் ஃபயர் பிளான்ட், அண்டவாயு கீரை, வேதிக்கீரை அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த செடி நம் நாட்டில் சாலை ஓரங்கள், வயல்வெளிகள், தரிசு நிலங்கள், கிராமப்புறங்களில் தானாக வளர்ந்து காணப்படுகின்ற களை செடி வகையை சேர்ந்தது. இந்த செடியை ஒடிச்சா பால் வரும். இந்த செடி சுமார் 80 சென்டிமீட்டர் உயரம் வரை நேராக கிளைகள் விட்டு வளரும். கிரீனிஷ் எல்லோ கலரில் இதனுடைய மலர்கள் சிறியதாக இருக்கும். இலைகள் பசுமையாக இருக்கும். இந்த செடியினுடைய இலைகள், வேர், தண்டு ஆகியவை மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இந்த பால் பெருக்கி செடியினுடைய இலைகளை கீரையாக பாரம்பரிய சமையலில் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கீரையை கிராமப்புறங்களில் கலவை கீரையாகவும், அதாவது பிற கீரைகளுடன் சேர்த்து சமைச்சு சாப்பிடுவாங்க. நைஜீரிய மக்கள் தங்களது பாரம்பரிய மருத்துவ முறையில் ஆஸ்துமா, மார்பு சளி நோய் போன்றவற்றை நீக்க இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கால்சியம், இரும்பு, பொட்டாசியம், சோடியம், நார்ச்சத்து, மெக்னீசியம், விட்டமின் சி, விட்டமின் ஏ, புரதச்சத்து போன்ற சத்துக்களும், ஸ்டீராய்ட்ஸ், டேனின்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், பாலிஃபினால்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், லினோலினிக் ஆசிட் போன்றவையும் நிறைஞ்சிருக்கு. இதுக்கு ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வூண்ட் ஹீலிங், ஆன்டி டியூமர், ஆன்டி கேன்சர், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் போன்ற பண்புகளும் இருக்கிறதுனால இது பல நோய்கள் நீக்க பயன்படுது. இந்த செடியை ஒடிச்சன்னா வரக்கூடிய அந்த பாலை புண்கள், வெட்டுக்காயங்கள், கட்டிகள், தோல் நோய்கள் போன்றவற்றுக்கு தடவினால் அவை விரைவில் குணமாகும். மலச்சிக்கல், வயிற்றுப்புண், குடல் புண், வயிற்றுப்பொருமல், வாயு பிரச்சனைகள் மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் நீக்கும் பண்பு கொண்டது. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அதிக அளவு தாய்ப்பால் சுரக்கச் செய்யும். எலும்புகள், பற்கள் ஆகியவற்றை வலுவாக்கும். மூட்டுவலி, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதை இது தடுக்கும். இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி ஆனது இரத்த சோகை நோயை போக்கும். விட்டமின் சி அயன் அப்சார்ப்ஷனை அதிகரிக்க செய்து இரத்த சோகை நோயிலிருந்து நம்மை விடுவிக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ ஆனது கண் பார்வையை தெளிவுபடுத்தும். தோல் நோய்கள் வராமலும் தோலை இளமையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்தானது உயர் இரத்த அழுத்தத்தை சீராக்கும். இதில் லினோலினிக் ஆசிட் இருக்கிறதுனால இது இருதயத்தின் பணியை ஒழுங்குபடுத்தி இருதயத்தை நன்றாக இயங்கச் செய்யும். இதற்கு ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உயர் இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கும். இது ஆஸ்துமா, நெஞ்சுச்சளி, மைக்ரேன் ஹெட்டேக், பெண்களின் வெள்ளைப்படுதல் நோய் ஆகியவற்றை நீக்க பயன்படுகிறது. இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு இருக்கிறதுனால உடலில் காணப்படும் வீக்கங்களை எல்லாம் குறைக்கும் பண்பு இருக்குது. வயிற்றுப்புழுக்களை இது வெளியேற்றும். உடல் தசைகளை வலுவாக்கும். இதுக்கு ஆன்டி டியூமர் பண்பு இருக்கிறதுனால கட்டிகளை கரைக்கும். ஆன்டி கேன்சர் பண்பு இருக்கிறதுனால உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் உருவாகும் அபாயத்தை தடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி. வாழ்க வளமுடன்.